ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி கறி குழம்பு டேஸ்ட்டிலே பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினா, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், சோம்பு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த உருண்டை எல்லாத்தையும் ஒரு இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டிங்கன்னா எடுத்து வடை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, ஒரு அரை மூடி தேங்காய், அது கூட சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். பாதி வெங்காயம், தக்காளி முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துருக்கலாம். ஏற்கனவே நம்ம உருண்டையிலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சமாக வச்சோம்னா அது உருண்டை போடும்போது நல்லா எல்லாமே கலந்து சுண்டி நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருந்திங்கன்னா நீங்கள் உருண்டை போடும்போது வெந்து நல்லா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் உருண்டையை போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் உப்பு பார்த்து கடைசியில் போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு நம்ம உருண்டையிலையும் போட்டிருக்கிறதுனால குழம்புலையும் போடுறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அதனால் பார்த்து கடைசியாக செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம உருண்டையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுலாம். சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு அதெல்லாம் ஊறி போயிருக்குமா, அப்போ சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.